ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா எக்லெஸ் ஆம்லேட், அதாவது முட்டை இல்லாமல் ஆம்லேட் ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்வதற்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கணும், அரை கப் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1 பிஞ்ச் பேக்கிங் பவுடர். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலவையை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நமக்கு கட்டி முட்டி இல்லாமல் வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக மல்லித்தலை. இப்போ இது எல்லாமே நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இந்த நமக்கு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் இந்த கலவையில் எல்லா வெஜிடபிளும் நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆம்லேட்டை ஊற்றி எடுத்துக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஆம்லேட்டை நல்லா வேக விடணும். ஆம்லேட் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கணும். நல்லா திருப்பி விட்டிங்கன்னா ஆம்லேட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். இதோ நம்மளுடைய எக்லெஸ் ஆம்லேட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. நம்ம கரைச்சி வச்சுருக்க மீதி ஆம்லேட்டையும் 1 by 1 ஊற்றி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்கவே அழகாக சூப்பராக இருக்குல்ல. எல்லா ஆம்லேட்டும் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.